வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலனில் அனைத்து ராசி மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். தற்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள். 2025 மே மாதம் 19ஆம் தேதி அன்று ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் அதே நாள் மே மாதம் 19ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ராகு கேது எப்பொழுதும் நேருக்கு நேராக சமசப்தமாக இருக்கக்கூடியவர்கள். மேலும் ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் பின்னோக்கி செல்வார்கள். மற்ற 7 கோள்கள் சூரியன் முதல் சனி வரை மற்ற 7 கோள்கள் முன்னோக்கி செல்லக்கூடியவர்கள் கிளாக் வைஸாக. ஆனால் ராகு கேது எப்பொழுதும் ஆன்டி கிளாக் வைஸாக வக்ரகதியில் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். எனவே ராகு பகவான் மீன ராசியிலும் அதுக்கு பின் ராசியான கும்பராசிக்கு மே மாதம் 19 2025 பின்னோக்கி கும்பராசிக்கு வருகிறார். கேதுவும் அதே போலவே கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் கும்பராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். புரட்டாதி, சதயம் மற்றும் அவிட்டம். கேது பகவான் சிம்ம ராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். உத்திரம், பூரம் மற்றும் மகம். ஆகையால் இந்த 2025 மே 19 முதல் அடுத்த ஆண்டு 2026 டிசம்பர் 6 வரை ராகு கேது ஆகப்பட்டவர்கள் அவர்களுடைய ராசி பலனாகப்பட்டது கும்பராசியிலும் கன்னிராசி சிம்ம ராசியிலும் இருக்கின்ற ராகு கேது ஆகப்பட்டவர்கள் 566 நாட்கள் 566 டேஸ் இவர்கள் இந்த இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். எனவே இப்பொழுது ராகு மற்றும் கேது உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார்கள் என்பதை காணலாம். தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி. அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, எல்லோரிடமும் இனிமையாகவும் நட்பாகவும் பழகக்கூடியவர்கள் நீங்கள். எப்பொழுதும் கடின உழைப்பை மூலதனமாக கொண்டு வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு செல்வீர்கள். செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உயரிய குறிக்கோளை கொண்ட உங்களுக்கு மே மாதம் 19ஆம் தேதி 2025 அன்று நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது? ராகு பகவான் சனியைப் போல் ராகு, கேது பகவான் செவ்வாயைப் போல். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருந்தார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். ராகு மீன ராசியிலும் கேதுவாகப்பட்டவர் கன்னி ராசியிலும் இருந்தார்கள். மே மாதம் 19ஆம் தேதி 2025 அன்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பின்னோக்கி வருகிறார். பொதுவாக ராகு கேது பின்னோக்கி வருவார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது
மீன ராசியில் இருந்து ராகு பகவான் கும்ப ராசிக்கு சனீஸ்வரருடைய வீட்டுக்கு வருகிறார். அந்த இடம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், ஜீவனஸ்தானம். தொழில், வியாபாரம், உத்தியோகம் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வருகிறார். சிம்ம ராசி உங்களுக்கு 4ஆம் இடம், சுகஸ்தானம், வீடு, மனை, வாகனம் மற்றும் மாத்ருஸ்தானம். இவ்வாறு 4ஆம் இடம் வித்தை ஸ்தானம் என்றும் கூறுவோம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது கும்பராகு சிம்ம கேது, 10ஆம் இட ராகு, 4ஆம் இட கேது எவ்வாறு உங்களுக்கு யோகத்தை செய்யவிருக்கிறார்கள். பொதுவாக ஜோதிடத்தில் 10ஆம் இடம் மிக மிக முக்கியமான இடம். ஒருவருடைய வாழ்க்கையின் மூலாதாரம் ஜீவனம், பணம். அந்த பணம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான விஷயம் 10ஆம் இடத்துக்குரியது, 11ஆம் இடத்துக்குரியது. 10ஆம் இடம்தான் முதலில். காரணம், 10ஆம் இடம் ஒருவருக்கு நன்றாக இருந்தால்தான் அவர் வாழ்க்கையிலே தொழில் செய்வாரா, வியாபாரம் செய்வாரா, அல்லது ஜீவனம் செய்வாரா. அதாவது தொழில், வியாபாரம், உத்தியோகம். உத்தியோகத்திலே பல்வேறு விதமான தராதரங்கள் இருக்கின்றது. உத்தியோகத்திலே மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் ஒரு சிஇஓ, ஒரு கம்பெனியிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு மேனேஜர், அல்லது அரசாங்கத்தில் மிகப்பெரிய உத்தியோகம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர். இதெல்லாம் 10ஆம் இடம். ஆனால் சிலர் அடிமை தொழிலும் செய்வார்கள். ஒரு அடிமை தொழில் வாழ்க்கைக்கு எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இல்லாமல் அடிமை தொழிலும் செய்கின்றவர்கள் வாழ்க்கையில் நாம் இருக்கின்றார்கள், பார்க்கின்றோம். அந்த இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்பதை வைத்துத்தான் ஒருவர் வாழ்க்கையில் அடிமை தொழிலுக்கு உட்படுவாரா என்பதை தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், புரிந்தும் கொள்ள முடியும். இது ஒரு நல்ல ஜோதிடரால் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம். ஒருவருடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய லக்னத்தை முதன்மையில் நாங்கள் பார்ப்போம். லக்னம் நன்றாக இருந்தால்தான் அவர் நன்றாக இருப்பார். அதன் பிறகு ஜீவனஸ்தானம், அதிர்ஷ்டம் என்றால் அது 5ஆம் இடம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று இவையெல்லாம் கவனத்தில் கொள்வதற்கு நிச்சயம் ஒரு 20 நிமிடமாவது ஒரு ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நல்ல ஜோதிடர். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது என்னிடம் ஜோதிடம் பார்க்கின்றவர்களுக்கு நான் முதலாவதாகவே என்னுடைய சகோதரர், அவர் தான் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை பார்க்கின்றவர், அவர் சொல்லியே விடுவார், 45 நிமிடங்கள் உங்கள் நேரத்தை குறைந்தபட்சம் நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டும், அதிகபட்சம் 1 மணி நேரமாவது ஆகும். ஆமாம், நாங்கள் முதல்ல அந்த ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது அடிப்படை பார்ப்பதற்கே எங்களுக்கு 20-25 நிமிடம் ஆகிவிடும். அதற்கு பிறகே தசாபுத்தி. ஏன் இங்கே கூறுகிறேன் என்றால், ஒருவருடைய வாழ்க்கையில் 10ஆம் இடம் எவ்வளவு முக்கியம். அப்படி பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானத்தில் ஒரு அசுபகரமாவது இருக்க வேண்டும். இவற்றிலே 10இல் பாம்பு இருந்தால் பரலோகத்தை ஆழ்வான் என்கின்ற ஒரு வழக்கு இருக்கின்றது ஜோதிடத்தில். பாம்பு என்றால் சர்ப்பம், சர்ப்பம் என்றால் ராகு கேது. அவற்றில் குறிப்பாக ராகு. ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் இருந்தால் அவர் மிகப்பெரிய வெற்றியாளர். என்னுடைய அனுபவத்தில் ராகு 10இல் இருந்து அந்த ராகு தசை நடைபெறுவதாக இருந்தால் மிகப்பெரிய அளவிலே வெற்றிகளை பெறுவார். காரணம், ராகு தசை 18 வருடம். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ரிஷபராசியான உங்களுக்கு 10க்கு ராகு வருகிறார். 10க்கு ராகு சர்ப்பம் வருகிறது. 10இல் பாம்பு இருந்தால் வெற்றிகளை பெறுவார் என்பதற்குரிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளை இந்த ராகு கேது பயிற்சியிலே நீங்கள் பெறுவீர்கள். குறிப்பாக ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்போம். ஏனென்றால் ராகு போகக்காரகன். வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். திடீரென்று வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு செல்வரெல்லாம் ராகுவைத்தான் பார்க்க வேண்டும். அவரால் தான் அதை செய்ய முடியும். சாதாரண இடத்தில் இருந்தவரை கோபுர உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் திறன் ராகுக்கு மட்டுமே. சுக்கிரனும் கூட கிடையாது. மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தான் கொடுப்பார் சுக்கிரன். கோடீஸ்வர யோகத்தை எல்லாம் ராகு கொடுப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையிலே 10ஆம் இடத்தில் ராகு இருந்தால் யோகம். இப்பொழுது உங்களுக்கு கோச்சார ரீதியாக 10க்கு ராகு வருகிறார். அதே சமயத்தில் கேது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக ராகு எங்கே இருக்கிறார், அதுக்கு நேர் 7ஆம் இடத்தில் கேது இருப்பார். அப்படி பார்க்கின்ற 10இல் ராகு இருந்தால் 4லே கேது இருப்பார். ஒன்று இருந்தால் ஒன்று, சில விஷயங்களிலே கொஞ்சம் நம்ம சமரசம் செய்து கொள்ள வேண்டும். அது கேதுவாலும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அது நிர்பந்தம், அது நியதி. அப்படி பார்க்கின்ற பொழுது ராகு உங்களுக்கு 10க்கு வருகிறார். முதல்ல ராகுவை தான் பார்க்கணும். ராகு 10க்கு வரார்.
அந்த 10க்கு ராகு வரும்போது ராகுக்கு இது நிழல் கிரகங்கள், அவங்களுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அவங்க யார் வீட்டில் இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, ஒரு 4 விதமாக முதல்ல ராகுவை பார்க்க வேண்டும். அது கோச்சார ரீதியும் பொருந்தும். முதலில் யார் வீட்டில் இருக்கிறார்கள், இரண்டாவது யாருடைய நட்சத்திரத்தை அந்த வீட்டில் இருக்கிறார்கள், மூன்றாவது யாரோடு சேர்க்கை பெற்று இருக்கிறார்கள், நான்காவது என்று பார்க்க யாருடைய பார்வையை பெறுகிறார்கள். இவ்வளவு பார்த்ததுன்னா ஒரு முடிவுக்கே வர வேண்டும். ராகுக்கும் கேதுவுக்கும் இது பொருந்தும். அப்படி பார்க்கின்றபோது ராகு உங்களுக்கு 10க்கு வருகிறார். அது சனியோடைய வீடு கும்பம், கும்பராகு. பொதுவாக சனி உங்கள் ராசிக்கு முழுமையான யோகாதிபதி. அப்படி பார்க்கின்றபோது ராகு சனியோட வீட்டுக்கு வருவதும், சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து விட்டார். ஆகையால் சனி 11க்கு வருவது ஒரு மகா யோகத்தையும் ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த 11ல் சனி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது, அந்த சனியோடைய வீட்டில் ராகு 10ஆம் இட ஜீவனஸ்தானத்தில் வருவார். 10ஆம் இடம் ராகு வந்து மிக வேகமாக அந்த தொழில், வியாபார, உத்தியோகத்தில் ஏற்றத்தை கொடுப்பார். இதுவரை 10ல் உங்களுக்கு சனி இருந்தால் இப்போ 11க்கு வந்து விட்டார். சனி 10ல் இருக்கின்ற பொழுது உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியே சனீஸ்வர பகவான். ஆகையால் கடந்த கும்பத்தில் இருந்த சனி இருக்கின்ற பொழுது இப்போ மீனத்துக்கு வந்து விட்டார் சனி. கும்பராசியிலே சனி இருக்கின்ற ஆட்சி பெற்ற சனியாக அவர் இருந்தாலும் கடின உழைப்பு ரிஷபராசி என்பவர்களாகிய நீங்கள் கொடுத்தீர்கள். உழைப்பதற்கு சலித்தவர்கள் அல்ல நீங்கள். காரணம், உங்கள் ராசியோடைய உருவமே காளை மாடு. உழைப்புக்கே பிறந்தது காளை மாடு. பசு என்பது நாம் கோமாதா, தெய்வம் என்றால் காளை மாடு அது ஒரு வீரத்துக்கு அடையாளம். ஆகையால் தான் தமிழர்களுடைய வீர அடையாளம் ஜல்லிக்கட்டு என்போம். ஒரு காளை மாடை அடக்குகின்றவன் மகா வீரன் என்பதை பறைசாட்டக்கூடிய ஒரு பாரம்பரிய விளையாட்டே நம்மளுடைய தமிழ் விளையாட்டே ஜல்லிக்கட்டு. அதனால்தான் உயிரை கொடுத்து அந்த மீண்டும் அந்த ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். மகா தமிழர் வீரர்கள், வீர தமிழர்கள் அவற்றில் கலந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆகையால் அந்த ராசியிலே காளை மாடை கொண்ட ராசியிலே பிறந்த சகோதர சகோதரிகளே, இதுவரை சனி உங்களுக்கு 10 கடின உழைப்பை கொடுத்தீர்கள். அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அது ஒரு அஸ்திவாரமாக அமைந்திருக்கிறது. உழைத்தீர்கள் 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 என்று. இப்போ ராகு உங்களுக்கு 10ல் வருமா, அந்த அத்தனை உழைப்புக்கான அங்கீகாரம் 11க்கு சனி வந்து விட்டதும் ராகு உங்களுக்கு 10க்கு வருவதினாலும் நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் மிகப்பெரிய வெற்றிகளை ராகுவால் பெறுவீர்கள். கேது வருவோம், கேதுக்கும் வருவோம். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ராகு 10க்கு வருவது சகல விதத்திலும் மேன்மை. அப்படி பார்த்தால் எவ்துவரை அவ்வாறு பார்க்கின்றோம். மே மாதம் 19ஆம் தேதி 2025 ராகு உங்களுக்கு 10லும் கேது உங்களுக்கு 4லும் வரார்கள். கும்பராகு சிம்ம கேது. அவ்வாறு வருகின்ற பொழுது அதாவது மே மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2026 அடுத்த வருடம் 566 நாட்கள் 566 டேஸ் உங்களுக்கு கும்பராகு சிம்மக்கேது இருக்க போகிறார்கள். ஆகையால் கும்பராகுவால் பரிபூர்ண யோகத்தை நீங்கள் 566 நாட்கள் வெற்றியையும் யோகத்தையும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றியை மட்டுமல்ல, தனலாபம், வீடு வாகன யோகம், பொருளாதார முன்னேற்றம், எதிர்கால சன்னதிகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய அளவிலே சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு மகா ராஜயோகம். இவற்றிலே உங்களுக்கு 10ல் ராகு இருக்கின்ற பொழுது குரு வந்து மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2க்கு வந்து விடுவார். 2க்கு குரு வந்து விடுவார். அவ்வாறு குரு வருகின்றார் மே மாதம் 14ஆம் தேதி. அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு பதிவேற்றம் செய்து விட்டோம். நிறைய பேர் பார்த்து விட்டார்கள். கமெண்ட்ஸ்லையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் வாட்ஸ்அப்லையும் வாழ்த்துக்களையும் நன்றாக இருக்கின்றாக தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை நீங்கள் ரிஷபராசிக்குரிய குரு பயிற்சி பலன்களை பார்க்கவில்லைன்னா அவற்றையும் பார்த்து விடுங்கள். காரணம், இங்கு உங்கள் ராசிக்கு 10க்கு வருகிற ராகுவை 10 இடம் என்கின்ற இடத்தில் கும்பத்தில் வருகின்ற கும்ப ராகுவை குரு 9ஆம் பார்வையாகவும் பார்ப்பார். அடுத்த குரு பயிற்சி வரை, அந்த அடுத்த குரு பயிற்சி வரை உங்களுக்கு இருக்கின்ற குரு பார்வையும் ராகுவோடைய 10ல் இருக்கின்ற அந்த யோகம் மிக மிக அதிகப்படும். குரு பார்வை கோடி நன்மை. ஒரு இடத்தில் ஒரு கிரகத்தை பார்க்கின்ற போது அந்த சுபத்தன்மைக்குரிய அந்த யோகம், ஒரு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகத்தை குரு பார்க்கின்ற பொழுது அதிகப்படுத்துவார் அந்த யோகத்தை.
அதே சமயம் கெடுதலை செய்கின்ற ஒரு கிரகத்தை குரு பார்க்கினா அந்த கெடுதலை தடுப்பார். அதுதான் குருவோடைய பார்வையுடைய சுபத்தன்மையுடைய அந்த சுபர் பார்வை, முழு சுபர் அல்லவா நவக்கோளிலே. ஆக குருவும் ராகுவை பார்க்கின்ற நிலை. ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சனீஸ்வர பகவான் லாபத்தில் இருப்பது மிக மிக யோகமானது. கேது என்று பார்க்கின்ற பொழுது கேது உங்கள் ராசிக்கு 4க்கு வருகிறார். 4ஆம் இடம் வீடு மனை வாகனம். ஆனாலும் அந்த இடத்தில் கேது வருகின்ற பொழுது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை, வில்லங்கம், சொத்து தகராறு போன்றவைகள் அவற்றிலிருந்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தாயார் வழி குறிப்பாக. அதற்கு அடுத்தபடியாக பார்ப்பேன் கேது ராகு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு அதிகமான யோகத்தை கொடுக்கின்ற பொழுது, அதாவது தனயோகத்தையும் வெற்றியும் பண லாபத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கேது என்கின்ற கிரகம் 4இல் இருப்பதனால் ஒரு சிறு தொகையாவது நீங்கள் இறைப்பணிக்கு செய்ய வேண்டும். அப்பொழுது உங்களுடைய அந்த வாங்குகின்ற சொத்துக்கள் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய எதிர்கால சன்னதிக்கும் தலைமுறைக்காக அந்த சொத்துக்கள் நிலைத்திருக்கக்கூடிய வகையாக இருக்கும். ஆகையால் ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, நிறைய சம்பாதிப்பீர்கள். நிறைய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய யோகம் இந்த 566 நாட்கள் இருக்கின்ற இந்த ராகு கேது பயிற்சி மே 19, 2025 வருகின்ற பொழுது நீங்கள் உரைப்பணிக்கும் இறைவனுக்கான ஒரு சேவைக்கும் நீங்கள் சிறிதளவு தொகையை செய்வது நல்லது. குறிப்பாக பார்க்கின்ற பொழுது ஒரு அன்னதான திட்டத்துக்கு மாதத்தில் ஒரு நாள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு நிறைய சம்பாதித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பாக இந்திய பணத்தில் ஒரு 1000 ரூபாய், ஒரு 500 ரூபாய் சொல்லுங்களேன். உங்கள் சம்பாத்தியத்தில் ஒரு 1% இல்லை அதுக்கு கீழே உங்களுக்கு முடிந்ததை நீங்கள் சம்பாதிக்க குறிக்கோளை வையுங்கள். அந்த நிறைவேற்றினால் அந்த குறிக்கோளுக்காக ஒரு அன்னதான திட்டத்துக்கு செய்வது, இல்லை ஏழைகளுக்கு உங்கள் மனதார சந்தோஷத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுப்பது. இந்த இறைப்பணி என்பது அன்னதானமும் ஒன்றுதான். எனவே அவற்றை செய்வதன் மூலம் 4இல் இருக்கின்ற கேது உங்கள் சொத்துக்களை நிலைக்க வைப்பார். ஏனென்றால் கேது ஒரு நிலைத்து இருக்க வைக்கக்கூடியவர். ராகு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே சமயம் ராகுவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர் சில சமயம் தவறான விஷயத்திலையும் ஈடுபாட்டை காட்டுவார். ராகு போகக்காரங்க இல்லையா? ஆகையால் பணத்தை சம்பாதிக்கின்ற பொழுது தவறான பாதைக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சதய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்கின்ற நாட்களிலே மிக மிக கவனம் வேண்டும். அது பார்த்தால் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 2025 இருந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2026 வரை அவர் சதயத்தில் இருப்பார். அதன் தனியாக ஒரு பதிவு போடுவேன். இருந்தாலும் ரிஷபராசிக்கு அவர் இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ரிஷபராசிக்கு 10 இருக்கின்ற மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கின்ற பொழுது 4இல் இருக்கின்ற கேதுக்கு நீங்கள் இறைப்பணி, இறைவனுக்கான சேவை அல்லது ஏழைகளுக்கென்று ஒரு சிறு அளவு ஒரு உதவியை செய்வது ராகுவால் கொடுக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் நிலைத்து நிற்கும். இப்போ நம்ம இதுவரை பார்த்து ராகுவுடைய பலன்களை பார்த்தோம். இப்போ ராகு கேது எந்தெந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் முதலாவது கூறியது என்ன, ராகு எந்த வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டுக்கு அதிபதி. கேது எந்த வீட்டில் இருக்கார்? கேது சூரியனோட வீட்டில் இருக்கிறார். கேது சூரியனோட வீடு. சூரியனை பொறுத்தவரை அவர் மாதம் மாறுகின்ற பொழுது சூரியன் கேதுவுக்கு 3, 6, 10, 11 வருகின்ற மாதங்கள், உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11 என்று வருகின்ற மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கேதுவாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. எனவே நம்மளுடைய ராசிக்கான வாரப்பலனை பார்த்து வாருங்கள். அந்த வாரப்பலனிலே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று பார்க்கணும். சூரியன் 3 நாள் கடகத்துக்கு வருவார். ராசிக்கு 6 என்றால் துலாமுக்கு வருவார் உங்கள் ராசிக்கு. அதே போல் 10 என்றால் உங்கள் ராசிக்கு அதே ராகு சூரியனோடு சேருவார். 11 என்றால் மீனத்துக்கு. அந்த மாதங்கள் எல்லாம் கேதுவால் இன்னும் யோகத்தை பெறுவீர்கள். இது நல்ல விஷயம். அது பார்க்கும்போது ராகு இருக்கின்ற நட்சத்திரங்களை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் கேது இருக்கின்ற நட்சத்திரங்கள். அப்படி பார்க்கும்போது ராகு முதலில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். ராகு பின்னோக்கினால் பூரட்டாதி, சதயம், அவிட்டம் கம்பராசியில் போவார். அப்படி பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது மே மாதம் 19, 2025 முதல் நவம்பர் மாதம் 23, 2025 இந்த மாதங்களில் இந்த நாட்களில் ராகு புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது அந்த நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம். குரு உங்கள் ராசிக்கு 2இல் இருந்து ராகுவை பார்ப்பார். மிக மிக அற்புதமான யோகம். காரணம், ராகுவுக்கு நட்சத்திரம் கொடுத்தவன் குரு ராகுவை பார்க்கிறார். ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் சனி. அவரோ குருவோடைய வீட்டில் இருக்கிறார்.
ஆகையால் இந்த ராகு குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மை, தனலாபம், பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், தொழில் வியாபார உத்தியோகத்தில் மிகப்பெரிய புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய, உத்தியோகத்தில் உயர்வுகள் பெறக்கூடிய யோகம் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, ரிஷபராசியில் பிறந்தவர்களே. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற நவம்பர் மாதம் 23ஆம் தேதி சதயத்துக்கு வருவார். 23ஆம் தேதி நவம்பர் சதயத்துக்கு வருகிறார். 2025 நவம்பர் 23 சதயத்துக்கு வருகின்றவர் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2026 வரை இருப்பார். இந்த காலம் தன்னுடைய சுய நட்சத்திரமான சதயத்தில் இருக்கிறார். இருப்பினும் ராகு சதய நட்சத்திரம் இருக்கின்றவர் சுயந்த நட்சத்திரமாக அந்த வீடுக்கு கொடுத்தவனை பார்க்க வேண்டும். சனியோ உங்கள் லாபத்தில் இருப்பது சிறப்பு. ஆகையால் உங்களுக்கு யோகம், உங்கள் ரிஷபராசிக்கு யோகம். ராகு சனியை போல் ராகு என்பார் சனியோடைய வீட்டில் இருக்கின்ற நிலையில் சனியோ லாபத்தில் இருப்பதனால் அவர் சதயத்தில் இருக்கின்ற போது ரிஷபராசிக்கு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் இருக்கின்றது. யோகம், சிறப்பான ஒரு வெற்றிகள் இவையெல்லாம் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது அடுத்த ஆண்டு 2026 ஆகஸ்ட் 1 முதல் டிசம்பர் 6ஆம் தேதி வரை கும்பராசியிலே அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்வார். அந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோடைய நட்சத்திரம். ராகு இருக்கின்ற வீடு கும்பம். அந்த வீட்டிற்கு 3ஆம் வீடு மேஷம். கும்பத்துக்கு 3ஆம் வீடே மேஷம். கும்பத்திற்கு 10ஆம் வீடு விருச்சகம். அந்த மேஷம் விருச்சகம் செவ்வாயோட வீடு என்பதனால் அதுவும் ராகுக்கு ரிஷபராசிக்கு யோகத்தை தரக்கூடியதாக அமைகின்றது. ஆகையால் குருவோடைய நட்சத்திரம் ராகுவோடு சுய நட்சத்திரமான சதயத்திலும் அதன் பிறகு செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் அவிட்டத்திலும் இப்படி குருவோடைய நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் செவ்வாயு நட்சத்திரம் இருக்கின்ற நிலை ராகு 10 உங்களுக்கு இருப்பதனால் சகல விதத்திலும் நட்சத்திர ரீதியாகவும் உங்களுக்கு நன்மை. இது ராகுவை சார்ந்தது. அடுத்ததாக கேது பார்க்கலாம். இப்போ கேதுவை பார்க்க போகிறோம். ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, அப்படி பார்க்கும்போது கேது முதல்ல உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். சிம்மராசிக்கு செல்லும்போது முதல்ல உத்திர நட்சத்திரம், அந்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்வார். அது எதுவரைன்னு பார்த்தீங்க என்றால் மே 19, 2025 முதல் அதே 2025 ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரை. எனவே மே 19 அதுக்கப்புறம் ஜூன் அப்புறம் ஜூலை 21 இந்த நாட்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்வார். பொதுவாக கேதுவுக்கு சூரியனுக்கு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது அவருக்கு அந்த கொஞ்சம் மாறியான கடுப்பாகுவார். எனவே இந்த நாட்களில் ராகு கொடுக்கின்ற யோகம் அதிகமும் குருவாரி நட்சத்திரம் இருப்பதால் யோகம் அதிகரிக்கும். அப்போ கொஞ்சம் இறைப்பணிகள் நீங்கள் செய்ய வேண்டும். இன்னும் இறைப்பணி கணபதி வழிபாடை தினந்தோறும் செய்வது ரிஷபராசிக்கு இந்த நேரத்தில் 4 இருக்கின்ற கேது அவர் எந்த விதத்திலும் உங்களுக்கு தடையே செய்ய மாட்டார். தினந்தோறும் அருகில் கணபதி ஆலயம் சென்று விட்டுவார்கள். இல்லை என்றால் வீட்டில் ஒரு கணபதி ஒரு சின்ன சிலை மஞ்சளி பிடித்து வைத்தால் கூட அவர் விநாயகர், வினைகளை அகற்றக்கூடிய விநாயகர், கணங்களின் அதிபதி தூமகேது. தூமகேதுவே போற்றி போற்றி. தூமகேதுவே தூமகேதுவே போற்றி போற்றி. சில பேர் அதை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தூமகேதுவே போற்றி. ஓம் ஸ்ரீ தூமகேதுவே நமகா, ஓம் ஸ்ரீ தூமகேதுவே போற்றி. எப்படி எதை வேணால் சொல்லுவீங்க. ஓம் ஸ்ரீ தூமகேதுவே நமகா இல்லை போற்றி அப்படின்ட்டு. அப்போ கேது உங்களுக்கு நன்மையை செய்வார். புத்திர நட்சத்திரத்தில் ஜூலை 21, 2025 இருக்கிறார். அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரத்திலிருந்து பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் கேது பகவான். பூரம் நட்சத்திரம் உங்கள் ராசியாதிபதியான சுக்கிரனுடைய நட்சத்திரம். பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ராசிக்கு அதிபதி லக்னத்திற்கு அதிபதியோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்தால் அது யோகத்தை செய்யும். அப்போது கேது பகவான் சுக்கிரம் நட்சத்திரமான பூரத்தில் சஞ்சாரம் செய்வார். எப்பத்திலிருந்து ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி 2026 வரை உங்களுக்கு கேது பகவான் பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். ஜூலை 21, 2025 முதல் அடுத்த ஆண்டு 2026 மார்ச் 31 வரை சகல விதத்திலும் கேது பகவானாலும் உங்களுக்கு நன்மையும் யோகமும் வெற்றிகளும் கிடைக்கப்பெறும் சகோதர சகோதரிகளே. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசியிலே கேது பகவான் மார்ச் 31, 2026 முதல் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2026 வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். மகம் நட்சத்திரம் கேது பகவானோட நட்சத்திரம். இந்த காலங்களில் நான் ஏற்கனவே கூறியவாறு
பித்ருக்கள் ஆசி கிடைக்கக்கூடிய வகையில் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். வருடத்துக்கு ஒரு முறையாவது எப்பொழுதும் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும். இந்த தருணத்தில் கேது 4 வரும் பொழுதே ரிஷபராசி சகோதரர்களில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வத்தை அருகில் இருந்தால் ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை, 6 முறை, இப்போ ராகு கேது பயிற்சிக்கு பிறகே ஒரு முறை குலதெய்வத்துக்கு சென்று விட்டு வாருங்கள். ஒரு பொங்கலை வச்சுட்டு வாங்களேன். அப்போ ராகுவோடைய மிகப்பெரிய நன்மைகளும், ஏன்னா ராகு கேது பித்ருக்கள், அதாவது நம்ம ராகு என்பது தந்தை வழி தாத்தா பாட்டி, கேது தாய் வழி தாத்தா பாட்டி. ஆகையால் இப்போ 4 கேது இருக்கேன்னா உங்கள் தாய் வழியான குலதெய்வமும் ஒரு வணங்கிட்டு வாங்க. மனசில் தந்தை வழி தான் பொதுவாக எல்லாருமே பின்பற்றுறது. இப்படி இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்குவது நல்லது. கேது மகத்தில் வருகின்ற பொழுது, அதாவது மார்ச் 31, 2026 முதல் கேது மகத்துக்கு வரதுனால அப்போ குலதெய்வத்து கோயிலுக்கு கட்டாயமாக செல்லுங்க. பித்ருக்களை வணங்கி வாருங்கள். பித்ருக்கள் இருந்தாங்கன்னா, தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சதை வாங்கி கொடுங்க. அது அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக பேர்த்தி அப்படின்னு உங்களுக்கு மேலே இன்னும் அன்பை காட்டுவார்கள். இதுதானே உண்மை. ஆகையால் இதை செய்து வருவதன் மூலம் கேதுவாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இதுவரை நாம் பார்த்து ராகு கேது எந்தெந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார்கள் என்று அதோடைய பலன்களையும் பார்த்தோம். ராகு உங்களுக்கு தொழில், வியாபார, உத்தியோகம், குடும்பத்தில் சந்தோஷம், பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வுகள். கேது ஆன்மீகத்தின் மீது ஆர்வம், ஆன்மீகத்தின் ஒரு பித்ருக்களுடைய ஆசி, குலதெய்வத்துடைய ஆசி, பிரபஞ்ச சக்தியை கிடைக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பால் கேது ஞானக்காரகன். ஆகையால் இப்பொழுது இந்த ரிஷப ராசிக்கு ராகு கேது பயிற்சி மே 19, 2025 உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது சகல விதத்திலும் செல்வத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய வகை. துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும். சொத்துக்கள் சேர்க்கை இருக்கும். உங்களுடைய பண வரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். சேமிப்பு நன்றாக இருக்கும். கடன் பிரச்சனை தீரும். எதிரிகள் ராகுவை போல், ராகு சூரியனை விட பலம். சூரிய கிரகணமே ராகுவால் தான். கேது சந்திர கிரகணம். எனவே சூரியன் சந்திரன் கண்களுக்கு தெரிந்த 2 கிரகங்கள். சூரியன் சந்திரன் விடிவெள்ளியாக, சுக்கிரன் காலை அதிகாலை ஒரு 2-3 மணிக்கு தெரிவார். அப்படி பார்க்கின்ற பொழுது சூரியன் சந்திரனே பிடிக்கக்கூடிய ராகு கேதுவை யார் தடுப்பார்? யாராலையும் தடுக்க முடியாது. ஆகையால் உங்களுடைய எதிரிகள் அடங்கி விடுவார்கள். இதுவரை உங்களுக்கு 10 சனி கடின உழைப்பை கொடுத்தாலும் உங்களை விட உயர்ந்த பொறுப்பு உங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள், அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் அரசாங்கத்தினால தொல்லைகள், ஏற்கனவே டேக்ஸ் பிரச்சனைலாம் இப்போலாம் பயங்கரமாக இருக்குமோ அதில் ஏன்னா ஒரு சிக்கல், இதெல்லாம் சனி 10 இருக்கும்போது மண்டை குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ ராகு 10 எல்லாம் உங்களுக்கு அப்படியே சூரியனை கண்ட பனி போல் ஒதுங்கி போடிடும். ஏன்னா சூரியனே பிடிக்கக்கூடிய ராகு 10 நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு ராகு சொல்லுவார் எல்லாருக்கும். ஆகையால் கும்பராகு உங்களுக்கு சனி குரு வேற பார்க்குறாரா, இதை விட ஒரு யோகம். அதுதான் குரு ராகுவை பார்ப்பதுதான் நவபஞ்ச ராஜயோகம். இந்த நவபஞ்ச ராஜயோகம் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக ராகு பகவானால் உங்களுக்கு ரிஷபராசிக்கு ஏற்பட போகிறது சகோதர சகோதரிகளே. எனவே இந்த தருணத்தில் இந்த 566 நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகப்பெரிய யோகத்தையும் உங்களுடைய சன்னதிகளுக்கும் நீங்கள் மிகப்பெரிய செல்வத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய பெரிய யோகம். திருமண யோகம் அன்றெல்லாம் அதெல்லாம் குருவால் எப்பக்கூடியது. அந்த குரு உங்களுக்கு 2ல் வரனால இந்த நேரத்தில் பணம் உங்களுக்கு பொற போகுது. மகாலட்சுமியோடைய அதிர்ஷ்டலட்சுமியோடைய யோகம் உங்களுக்கு வரப்போ, அதிர்ஷ்டலட்சுமி உங்கள் பக்கம், அந்த அதிர்ஷ்டலட்சுமி உங்களுக்கு கூட இருக்குன்னா ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் இப்போ யோகம் நல்லாக இருக்கும். ஆனால் உங்கள் ராகு ராசிக்கு எப்படி இருக்கார், லக்னத்துக்கு எப்படி இருக்கார், ஜாதகத்தை ஏன்னா ராசி பலன் தானே பார்க்குறோம், ரிஷப ராசிக்கு தானே பார்க்குறோம். லக்னத்துக்கு ராகு எப்படி இருக்கார், ஏனென்றால் கட்டாயமாக வாழ்க்கையில் ராகு தசை வரும். அதுக்கடுத்து குரு தசையும் வரும். குரு தசையும் நடந்து கொண்டிருந்தால் இப்போ உங்களுக்கு குரு 2க்கு வர ராகு உங்களுக்கு குருவால் பார்க்கப்படுயா. எனவே ஜாதகத்தில் உங்களுக்கு ராகு தசை குரு தசை கட்டாயமாக உங்கள் இளமை பருவத்தில் மத்தியம வயதில் அந்த தசை தான் வரும். ஒரு 50 வயதுக்குள்ளே இதெல்லாம் சந்திச்சிருவீங்க. 55 வயதுக்குள்ளே இதெல்லாம் வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா மிருகஸ்ரீஷம்னா கட்டாயமாக உங்களுடைய இளமை பருவமே ராகு தசை தான். அதுக்கப்புறம் குரு தசை தான், அப்புறம் சனி தசை. எனவே இங்கு குரு ராகு அந்த தசை என்பது தான் நம்ம கவனத்தில் கொள்ளணும். சனி தசை பொதுவாக ரிஷபராசிக்கு யோகத்தை செய்யும். சனி தசையும் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தே தீர்வீர்கள். ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை வயதான காலத்தில் வரும். ஆகையால் ஜாதகமும் ஒரு முறை இப்போ பார்த்து கொண்டீர்கள் என்றால் ரிஷபராசிக்கு சகல விதத்திலும் யோகம், நன்மை, வெற்றி, சந்தோஷம், பொருளாதார யோகம் இருக்கிறது. லட்சுமி யோகம், அதிர்ஷ்டலட்சுமி யோகம் இருக்கிறது. நவபஞ்ச ராஜயோகம் மிகப்பெரிய யோகத்தை செய்ய போகின்ற இந்த தருணத்தில் கேது இறை நம்பிக்கையும் இறைவனுடைய சேவைக்கான சில
பொருளாதார உதவிகளையும் நீங்கள் செய்வதும், அதாவது உங்களால் உதவின்னு சொல்ல மாட்டேன், பொருளாதார ஒரு செய்வது, ஒரு இறைப்பணிக்கான ஒரு நன்கொடை கொடுப்பது, அதையும் செய்து வாருங்கள். குறிப்பாக குலதெய்வத்தை வழிபாட்டு செய்து வாருங்கள். குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள். மேலும் பித்ருக்கள், உங்கள் பெற்றோர்களுடைய தாய் தந்தையர், அவர்களுக்கு நீங்கள் முடிந்தவரை அன்பை காட்டுங்கள், பாசத்தை காட்டுங்கள். இதனால் கேது மகிழ்ச்சி அடைவார். குறிப்பாக தந்தை வழி, தாய் வழி, பாட்டி பாட்டன்மார்களை மகிழ்வியுங்கள். இல்லை அவங்களை நினையுங்கள். அமாவாசை அல்லது அவங்க தெய்வத்திருவாக ஆகியிருந்தால் அவங்களை நினையுங்கள் அமாவாசை என்று. இது குறிப்பாக ஆண்களுக்கு நான் கூறிக்கொள்கின்ற, சகோதரர்களுக்கு நான் கூறிக்கொள்கின்ற ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். இவை கட்டளை என்றும் அன்பு கட்டளை என்றும் சொல்வேன். இதை செய்து வருவதன் மூலம் ராகுவும் கேதுவும் மகிழ்வடைந்து இன்னும் நன்மைகளை செய்வார்கள். ரிஷபராசி பிறந்தவர்களே, இதுவரை நாம் பார்த்தது ரிஷபராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி மே 19, 2025 ஏற்பட போகின்ற அதற்குரிய ராசி பலனை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவர் தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யுங்கள். ஷேர் செய்வது மூலம் அவர்களும் மகிழ்வடைவார்கள். இந்த ராசியில் எல்லா ராசிக்கும் நான் ரிஷபராசி குறி மட்டும் இல்லை, எல்லா ராசிக்கும் நான் ராகு கேது பயிற்சினா குரு பயிற்சி ஏற்றப்படும். உங்கள் வீட்டுக்குரிய குரு பயிற்சி பலன்கள், உங்களுடைய ராசி பலன் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் மற்ற ராசியில் இருப்பாங்கன்னா அவங்களுடைய குரு பயிற்சி பலனையும் பாருங்கள், ராகு கேது பயிற்சியும் பாருங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு சேர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணுமா, அவர்கள் மகிழ்வடையுமா, அந்த மகிழ்வு அவங்களுக்கு நன்மையாக வரும்பொழுது அந்தவுடைய புண்ணியமும் உங்களுக்கு சேரும். இத்தருணத்தில் அவற்றை கூறிக்கொண்டு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் ராகு கேது பேச்சில் ரிஷபராசி அன்பர்களான உங்களுக்கு சகல விதத்துள்ள மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் கூறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.